பாருங்கள், நார்த்தங்காய் எங்கள் வீட்டில் நார்த்தங்காய் வச்சுருக்கு. இதை பறிச்சுட்டு போய் இன்றைக்கி நார்த்தங்காய் ஊறுகாய் போட்டுருவோம். அவ்வளோதான், இது போதும் தாளிக்கிறதுக்கு. அதனால தான் தாளித்து வச்சுக்குவோம். அப்புறமா உப்பு ஊறுகாய் போடுறதுக்கு பறிச்சுக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த தண்ணியில் இப்போ இந்த நார்த்தங்காயை போட்டுக்குவோம். இதை போட்டு நல்லா கலர் மாதிரி வந்தோடனே எடுத்துட்டு தாளித்து விட வேண்டியது. தாளிச்சுக்கலாம், உப்பு ஊறுகாயும் வச்சுக்கலாம். அப்போ ரெண்டுக்குமே தான் போடுறேன். இந்த பாருங்கள், வந்து இந்த கலர் மாறி வந்துட்டு பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கிற போது நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து அரிஞ்சு தாளிச்சிக்க வேண்டியது. உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த பாருங்கள், நார்த்தங்காய் அவிச்சு எடுத்துக்கிட்டோமா, அதை இப்போ அரிஞ்சுக்குவோம். அரிஞ்சு உப்பில் வச்சுருவோம். உப்பு ஊறுகாய்க்கு இதில் உப்பு வச்சுக்கிட்டோம்னா வருஷ கணக்காக வச்சுக்கலாம். 1 வருஷம் இல்லை 1.5 வருஷம் இல்லை, அப்படியே இருக்கும். நல்லா காய வச்சு பக்குவமாக எடுத்து பாட்டிலில் வச்சு அடைச்சி வச்சுட்டோம்னா அப்படியே இருக்கும். எவ்வளோ நாள் ஆனாலும் வீணாக போகாது. தாளிக்கிறதுனால அதுலேருந்து எடுத்து போட்டு நம்ம அரிஞ்சு தாளிச்சுக்கலாம். இந்த பாருங்கள் எப்படி அரியிறோம் பாருங்கள். இந்த பாருங்கள், அப்படியே ரவுண்டாக அரிஞ்சிட்டோம் பாருங்கள். காய வைக்கும்போது இப்படியே காய வச்சுக்கலாம். உப்பு வைக்கிறோம் பாருங்கள். உப்பள்ளி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி வச்சுக்கணும். இப்படி ரவுண்டாக அரிஞ்சிருக்கோமா, அதுக்கு அப்படியே வச்சுக்கலாம். வச்சு இப்படியே வச்சிட வேண்டியதான். அப்படியே ஒரு வாளியில் வச்சுருந்து ஒரு 2 நாளைக்கு வச்சுருந்து குலுக்கி விட்டு 3ஆவது நாள் எடுத்து காய வச்சிடலாம். வருஷ கணக்காக இருக்கும். ஒன்று விட்டு போகாது, அப்படியே இருக்கும். எல்லாத்துக்கும் வச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். எல்லாத்துக்கும் உப்பு வச்சுட்டேன். இந்த அரிஞ்ச சாறு இருக்குது, அதை எடுத்து அப்படியே ஊற்றிக்கலாம். அதிலே ஊற்றிக்கலாம். அப்படியே வச்சு மூடி வச்சிட வேண்டியதான். 2 நாளைக்கு வச்சுருந்து குலுக்கி விட்டு 3ஆவது நாள் எடுத்து காய போட்டுருவோம். ஊறிட்டு இப்போ அதை எடுத்து இப்படியே காய வச்சிடணும். காய வச்சுட்டு இதில் சாறு இருக்கா, அதிலே போட்டு 2 நாளைக்கு குலுக்கி வச்சுக்கணும். காய வச்சு அந்த தண்ணியிலே போட்டு வச்சிடணும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.